வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில நான் புது விஷயமா பார்க்க போறோம். நாம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுற நம்ம வந்து எப்படி சாப்பிடுறோம்? எப்படிப்பட்ட சாப்பாடுகள் நம்ம வந்து உணவு உட்கொண்டோம் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியா வந்து எந்த ஒரு மருத்துவமனைக்கும் செல்லாம நம்மளால வந்து ஒரு 80 டூ 70 டூ 80 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து ஒரு எந்த ஒரு தொந்தரவும் மத்தவங்களுக்கு கொடுக்காம வாழணும் அப்படிங்கிறதுக்காக, நான் முழு நீளமா வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு புது வீடியோஸ நான் லான்ச் பண்ண போறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உணவு முறைகளை எப்படி வந்து எடுத்துக்கணும், அந்த உணவு முறைகள்ல எப்படிப்பட்ட சத்துக்கள் இருக்கு, அது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம முழு விவரமா இந்த தொகுதியில இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நாம பல வகையான பொருட்களை வந்து பல வகையான உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுல வந்து முதன்மையா நாம சாப்பிடுறது பாத்தீங்கன்னா தானிய வகைகள் தான். தானியங்கள்னு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தானியங்கள் ஒரு 8 வகையான தானியங்கள் வந்து நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அது அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகுங்கிறத பாத்தீங்க அப்படின்னா அவங்க வலியவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. வலியவர்கள்னு சொன்னது ஏன் இந்த நான் தலைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வலியவர்கள்னு பொறுத்த அளவுக்கு இவங்கள நாம அதிகமா உட்கொள்றோம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இவங்கள்ட்ட அதிகமான சத்துக்களும், இவங்கள முதன்மை பொருளாவும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மனிதர்களாகிய நாம இந்த காலகட்டத்தில இத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா பண்டைய காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திணைகள்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருந்துச்சு. பட் ஆனா அது பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்க காலம் அதாவது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிமு 8000 முதல் கிமு 500 அந்த மாரி கிமுக்கு கிறிஸ்து பிறப்புக்கு முன் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. பட் ஆனா அந்த இடத்துல வந்து திணைகளின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. அப்ப கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. பட் ஆனா வந்து அது வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதே நெல் சாகுபடியும் பார்த்தீங்கன்னா, அரிசி, ஆட்டுப்படிகள் மட்டும் தான் நடந்திருக்குன்னு படிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நெல்லு இப்ப பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டிமாண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நெல்லு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தானியங்களின் மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நாளைக்கு அத 10% எடுத்துக்கிட்டா போதும். நான் இப்ப அந்த 10%ங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வரப்போற காணொளிகள்ல சொல்றேன். அதாவது நாம சாப்பிடுற முதன்மை தானியங்கள்ல 10% வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். கொஞ்சமா ரைஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியும் தான். பட் ஆனா அது ஏன் சொல்றாங்க? அரிசி ஏன் முதன்மை ஒரு உணவா மாறுச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வரலாற சொல்லணும். அரிசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு திணைப்பயிர்கள் அப்படிங்கிற மாரி இந்த பயிர் வகைகள வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அரிசி கட்டுப்படுத்துது அப்படின்னா, அதோட அதுல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சத்துக்களும் அதுல இருக்கு. பட் ஆனா வந்து என்னனால மீடியமா கம்மியா இருக்கு கார்போஹைட்ரேட். அது வந்து பசிய தாங்குங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கம்பு, கோதுமை, கேழ்வரகுலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து எப்படி சொல்றதுன்னா, வயிற்று பிரச்சனைகள் நெறைய ஏற்படும். ஆனா அரிசி அந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஏன்னா அரிசிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அரிசியில நெறையவான சத்துக்கள் இருக்கு. பட் ஆனா அந்த சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் மீறி இருக்கிறனால தான் அரிசி வந்து கொஞ்சம் ஆ நம்மளுக்கு வந்து இதாவே இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இரும்பு சத்து அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான சத்த விட வெறும் 10% 8% தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 70 கிலோ பாடிக்கு வந்து 10 மில்லிகிராம் வந்து இரும்பு சத்து வேணும்னா 8 கிராம் 0.8 தான் கிடைக்கும். அது 8% தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இரும்பு சத்துக்கள் எல்லாம் குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுல அதிகமான சத்து ஒரு மனுஷனுக்கு தேவைங்கிறது கார்போஹைட்ரேட் மட்டும்தான். கார்போஹைட்ரேட் எனர்ஜிஸ கெயின் பண்ணும். அதாவது எனர்ஜி நம்மள எந்த உடல் சுறுசுறுப்பா இருக்க வைக்க உதவும். பட் ஆனா அதுவும் அமிர்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாரி தான் அரிசியோட பயன்பாடும். ஸோ ஒரு நாளைக்கு 10 கிராம் 10% மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா 3 வேளை சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேளையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசிங்கிறது ஒரு நல்ல உணவுங்க. அந்த உணவ வந்து அதையும் முதன்மையா எடுத்துக்காம, அதையும் வந்து நம்ம கொஞ்சம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அத பயன்பாடு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, பணியாரம், சாதம், கஞ்சி மற்றும் பல வகைகள்ல வந்து அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தானியங்களின் மகாராஜா அப்படின்னு சொல்றது கோதுமை. கோதுமைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வட இந்திய மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து கோதுமைகள் வந்து மிகப்பெரிய அளவுல உற்பத்தியில இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா, கோதுமைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 118 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு நாம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கோதுமையும், நெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரிலவென்ட்டா தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவிங்க 120 இவிங்க 150 நெல்லு மட்டும் 150 கோதுமை வந்து 120 அதாவது 118 மில்லியன் டன் அப்படிங்கிறத வந்து அ ஒரு ஆய்வுல படிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அ கோதுமையோட முக்கியத்துவம் வட மாநிலங்கள்ல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலயும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ அத வந்து நம்ம ஒரு நாளைக்கு 20% எடுத்துக்கலாம். ஏன்னா கோதுமை வந்து நெறைய பேத்துக்கு ஒத்துக்காது. பட் ஆனா
கொஞ்சமா சாப்பிடுறது மிகப்பெரிய அளவுல எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்த குடுக்கும். அத பயன்படலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, அல்வா, ரொட்டி மற்றும் பல படிச்சுக்கலாம். ஏன்னா, இப்ப நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு மக்களே. கோதுமைக்கு ரெசிபீஸ் வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 496 ரெசிபீஸ் வந்து நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு தானியங்களின் மகாராஜா, மன்னன் மகாராஜா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மன்னனுக்கு விட மகாராஜா பவர் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட தினசரி உணவு பட்டியல்ல 20% அத எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு 20%னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கார்போஹைட்ரேட் தேவைங்க. இப்ப நான் பொதுவா சொல்றேன்னா, என்னோட வெயிட்டுக்கு கார்போஹைட்ரேட் வந்து எவ்வளோ தேவைங்கிறத நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எப்படின்னா, அ இப்ப பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் வந்து எனக்கு ஒரு 400 கிராம் தேவை. 400 கிராம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ கோதுமையில வந்து அதாவது அரிசியில வந்து பார்த்தீங்கன்னா, 20% எனக்கு கிடைக்கும். 100 கிராம் அரிசி சாப்பிட்டாலே. அதே கோதுமையில பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 18% கிடைக்கும். இப்படி வந்து ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனா ஒவ்வொரு வீடியோல தான் என்னால ரிவீல் பண்ண முடியும். அத கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க இது என்னோட காணொளிகள் அனைத்தையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இத்தன நாள் அரசியல பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆசைப்பட்டு பண்ணுன விஷயம். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அது கண்டிப்பா நீங்க பாருங்க. ஒரு நாளைக்கு 20% வந்து கோதுமைய நீங்க கன்சியூம் பண்ணுங்க. அடுத்து கம்பு பொறுத்தளவுக்கு தானியங்களின் அரசி அப்படின்னு சொல்லலாம். கம்பு வந்து ஒரு நாளைக்கு 15% எடுத்துக்கலாம் மக்களே. ஏன்னா கம்புல பார்த்தீங்க அப்படின்னா, கூழ் செஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை எனக்கு தெரிஞ்சு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, டிஃபன் ஐட்டம் காலையில எல்லாருமே பண்றோம்ல. அதுல இட்லி, தோசையில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப் வந்து நம்ம இத எடுத்துக்கிட்டோம், அரிசி எடுத்துக்கிட்டோம்னாலும், இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோம்னாலும், 1 கப் கம்பு கேழ்வரகெல்லாம் சேர்த்திக்கங்க. மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல மாற்றத்த நீங்க குடுப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட வாழ்க்கையில நான் நெனைக்கிறது எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும். உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி தரேன். கண்டிப்பா நீங்க வந்து ஏன்னா இந்த மக்கள் வந்து இப்போ நான் ஃபோன் அதிகமா யூஸ் பண்றோம். நெறைய பேர் வந்து ஹெல்த் டிப்ஸ்லாம் நெறைய வருது. பட் ஆனா அந்த ஹெல்த் டிப்ஸ்க்கெல்லாம் என்ன பயன்னு வருதுல்ல? இவ்ளோ இந்த இந்த கலோரிஸ் இவ்ளோ இருக்கு அப்டின்னா, ஒரு நாளைக்கு தேவை எவ்வளோ? அதுதான் நான் கேட்கிறேன். ஒரு நாளைக்கு இப்ப நான் அரிசி எவ்வளோ சாப்பிடணும்னு நீங்க சொல்லணும். நீங்க வந்து ஒரு நாளைக்கு நான் அரிசி வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி ஒரு மனுஷன் சாப்பிடுறான் அப்படின்னு வச்சுக்கங்க. அந்த 1/4 கிலோ அரிசி எவ்வளோ கார்போஹைட்ரேட்ட ஜெனரேட் பண்ணும்? எவ்வளோ கலோரிஸ ஜெனரேட் பண்ணும்? அந்த கலோரிஸ்ல எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அ பாதிப்பை ஏற்படுத்தும்? நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான மனிதனா இருக்கிறேன்னு நானும் என்ன நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா சில விஷயங்கள் டெஸ்ட்டுகள்ல நான் வந்து ஃபெயில் ஆனேன். அதுக்கு காரணம் நான் இறைச்சி அதிகமா சாப்பிடல அப்படிங்கிறது வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால நானும் முடிவு பண்ணேன். எனக்கும் வந்து சத்துக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு வந்து கம்பையும் நல்லா சேர்த்திக்கங்க. ஒரு நாளைக்கு 15% கம்பு சேர்த்துனா மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். நீங்க சேர்த்துங்க. நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணுங்க. இட்லி, தோசை, கூழ், கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டு இத வந்து எப்படி சொல்றதுன்னா, பாயாசம் மாரி குடிங்க மக்களே. பாயாசம் மாரி ஒரு 100 கிராம் வந்து கம்பு சேர்த்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து கேழ்வரகு. அதாவது நம்மளுக்கு பொதுவா சொன்னீங்கன்னா, இந்த இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல நான் எங்களோட கிராமப்புறங்கள்லாம் கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்பை. கேழ்வரகு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து தானியங்களின் காவலன்னு சொல்லலாம். என்னதான் அரசன்லாம் இருந்தாலும், அதோட காவலன் இருந்தா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பலமா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு இத 10% எடுத்துக்கலாம். ஏன்னா கேழ்வரகு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல இருக்கிற சத்துக்கள்லாம் நீங்க கேழ்வரகோட சத்துக்கள்லாம் நம்மளால மீட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தேவையான சத்துக்கள்ல கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். 34% கால்சியம் இருக்கு மக்களே. 34%னா நெனச்சு பாருங்க. எனக்கு தேவை 1000 கிராம் தான். 70 கிலோ வெயிட்டுக்கு 1000 கிராம் தான் தேவை. 344 கிராம்ஸ் மில்லிகிராம்ஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இத எடுத்துக்கணும். அடுத்தது பாஸ்பரஸ் இருக்கு. பாஸ்பரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்ளோ முக்கியம் மக்களே. ஏன்னா, பாஸ்பரஸ் பொறுத்த அளவுக்கு எப்படிப்பட்ட சத்துக்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். பாஸ்பரஸ் வந்து நம்மளுக்கு எப்படி அதாவது நம்மளோட கால்சியமுடன் சேர்ந்து வேலை செய்யுது. எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மிகப்பெரிய அளவுல வலுவா இருக்கு. உடலுக்கு சக்தி மிகப்பெரிய அளவுல குடுக்கும். ஆட்டோமேட்டிக் எனர்ஜிய வந்து அது உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோர்வ குறைக்கும். புதிய செல்கள் உருவாக வந்து மிகப்பெரிய அளவுல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா, ஒரு ஒரு திசு வந்து உருவாக உருவாக நம்மளோட நோயெல்லாம் விலகி போகும் அப்படிங்கிறத வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க அத வந்து கண்டிப்பா ஏத்துக்கிடணுங்க. அதனால மட்டும் தான் நம்மளால வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னத நாம கேட்டோம்னாலே நம்ம நல்லா இருக்க முடியும். நம்மளுக்கு நெறைய வேலை இருக்கு. இதெல்லாம் எங்க நான் பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் மக்களே. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நாம மெடிசின்ஸ்க்கு செலவு பண்ற காச விட இதுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு
நம்ம 100% மெடிசன் செலவு பண்றோம் அப்படின்னா, இதுல 40% தான் வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான எல்லா ஆன்ஸரும் கிடைக்கும். கேழ்வரகுல அவ்ளோ சத்துக்கள் இருக்கு. அந்த கேழ்வரகுல இருக்கிற பாஸ்பரஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும். தசைகள் சரியாக வேலை செய்ய உதவும். இந்த பாஸ்பரஸ் குறைவா போனா என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். எலும்பெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கும். உடல் எந்நேரம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். சோர்வு மற்றும் பலவீனம், தசை வலி, பசி குறைதல், வளர்ச்சி தாமதம் சில்ட்ரனுக்கெல்லாம் இப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாஸ்பரஸ் கம்மியினால சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இளம் வயசுலயே மிகப்பெரிய அளவுல வந்து இந்த பாஸ்பரஸ்ங்கிறது ஒரு நியூட்ரிஷன்ஸ்ல இருக்கிற மினரல்ஸ் தான். ஸோ இந்த மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு பூமியிலிருந்து ஒரு ஒரு பிளான்ட் மூலமா தான் நம்ம உடம்புக்கு போணும். அந்த பிளான்ட் ஏன் கேழ்வரகா இருக்கக்கூடாது? கேழ்வரகை யூஸ் பண்ணிக்கங்க. சப்ளிமெண்டரிஸ் எடுக்காம இயற்கை உணவுகள் எந்த ஒரு இடத்துலயும் அதிகமா எடுத்தா பிரச்சனையே வராது மக்களே. மேக்ஸிமம் பிரச்சனை வருதுன்னா வயிறு உப்பசம் வரும். மிக்ஸ் மி அ மி 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 மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட இது கால்சியம் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, எலும்பு பலவீனமாகும். லாங் டெர்ம் எடுத்தா தான் அதுவும் பிரச்சனை தான். உங்களுக்கே தெரியும் பாஸ்பரஸ் அதிகமானா ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ 700 கிராம்னா 700 மில்லிகிராம்னா 700 மில்லிகிராம் தான் எடுத்துக்கணும். அதில நான் சார்ட்லாம் உங்களுக்கு தெளிவா நான் பின்னாடி குடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். நீங்க வந்து நல்ல உணவுகள சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த காணொளி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில நான் இப்போ என்னோட வெயிட் 70 கிலோ அப்படின்னா, எத்தன சத்துக்கள் வந்து 100 கிராம்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் கிடைக்க வேண்டிய சத்துக்கள் விவரம் 100 கிராம்கள்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற ஒரு பொது தொகுப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 70 கேஜி என்னோட வெயிட்டுக்கு நான் குடுத்துருக்கேன். அதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வலியவர்கள் லிஸ்ட்ல அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எனர்ஜி ஃபேக்டரா இருக்கிற கலோரிஸு, கார்போஹைட்ரேட்ஸு, புரோட்டீனு, அப்புறம் ஃபேட்டு, நார்ச்சத்து இத பார்த்துரலாம். ஏன்னா, இது எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நான் வந்து மேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப கலோரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வெயிட்டுக்கு வந்து 2800 கலோரிஸ் வந்து அதிகமா அதான் அதிகபட்சம் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ, இதில கலோரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகுல டெய்லி நான் ஒண்ணு எடுத்துப்பேன். ஸோ, அத வந்து நான் 100 கிராம் எடுத்துக்கிறேனா, இல்ல 250 கிராம் அரிசி சாப்பிடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 900 பக்கமா வந்து கலோரிஸ் கிடைக்கும். எனக்கு தேவை 2800 தான். ஸோ இதுக்கு நான் காய்கறிகளும் சாப்பிட போறேன். நெறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட போறேன். ஸோ அந்த ஜங்க் ஃபுட்ஸோட எவ்வளோ கலோரிஸ் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில வந்து நம்ம இத வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வலியவர்கள எடுத்து தான் ஆகணும். அந்த மாரி கலோரிஸ்ல இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, கலோரிஸ்ல பீக்ல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அரிசி தான். அடுத்து கார்போஹைட்ரேட்ல பீக்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 80 கிராம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 400 கிராம் தான் தேவை. 100 கிராம் அரிசியில நான் 800 கிராம் 80 கிராம் நான் சாப்பிட்டுருவேன். பட் ஆனா அது 3 டைம்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா 250 கிராம் சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் 70% டூ 60% டூ 70% பார்த்தீங்கன்னா, அரிசியிலேயே வந்து எனக்கு அக்யூர் ஆயிருது. ஸோ இது இந்த மாரி யோசிக்கணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி தான் அதிகமா இருக்கு. குறைவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கம்பு இருக்கு. அடுத்து புரோட்டீன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன்ல மிகப்பெரிய அளவுல இருக்கிறது கோதுமை தான். ஸோ அதான் கோதுமை நான் 20% எடுத்துக்க சொல்றேன். ஏன்னா, ப ப புரோட்டீன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதோட லிஸ்ட்லாம் சொல்லணும். பட் ஆனா நேரமின்மை காரணமாக இத நான் சொல்லிர்றேன். நம்ம கலோரிஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்? கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா என்ன ஆகும்? புரோட்டீன் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவா தனியா உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். கண்டிப்பா நான் போடுறேன். அத பாருங்க. அடுத்து கொழுப்புங்கிறது நல்ல கொழுப்புங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொழுப்பு மட்டும் இல்ல அப்படின்னா, நம்மளால வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுகள வந்து உறிஞ்சு தள்றது வந்து கொழுப்பு தான். உறிஞ்சு கரெக்ட்டா ரத்தத்துக்கு குடுக்குறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, கொழுப்பு தான். கொழுப்போட வேலை மிகப்பெரிய அளவுல ஒரு சுவாரஸ்யமான வேலை கூட. அந்த கொழுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனா, நல்ல கொழுப்புன்னு இருக்கு, ஃபேட்டுன்னு இருக்கு, டிரான்ஸ் ஃபேட்டுன்னு இருக்கு, சம்திங் சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்கும். ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேட் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஆரோக்கியமா இருக்கலாங்க. எல்லா சத்துக்களும் உதவுறதுக்கு, மூளை ஆரோக்கியத்துக்கு, ஹார்மோன் ஜெனரேட்டருக்கு, அப்புறம் ஸ்கின்னு, ஹேர் இதெல்லாம் வந்து குரோவா வளர்றதுக்கு, நியூ செல்ஸ் உருவாகுறதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, உருவாகுறதுக்கும் ஓகே, அத மாடிஃபை பண்றதுக்கு, பழுது பார்க்க ரிப்பேர் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, செல்ஸ் ஃபேட் தான் வேணும். 80 கிராம்ஸ் ஃபேட் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகணும். அதெல்லாம் இல்லாம போனா தான் நம்மளுக்கு இந்த விட்டமின்ஸ் குறைபா அது அது கொழுப்பு இல்லனாலும் விட்டமின்ஸ் வந்து அப்படியே ஒரு ஒரு போக்கா போயிருன்னு வைங்களேன். ஒரு போக்கா வந்து அது மலக்குடலுக்கு அதாவது பெருங்குடலுக்கு, சிறுகுடலுக்கு, பெருங்குடல்ல போய், இரைப்பைக்கு போய், பெருங்குடலுக்கு போய், அப்புறமேட்டு மலக்குடல் வழியா நம்ம வெளிய வேஸ்ட்டா போயிரும். நீங்க அதிகமான புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க வந்து கோதுமையில 30 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா, 13 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க 3 டைம்ஸும் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 39 கிராம் கிடைச்சிரும். ஸோ 84ல 39 கிடைச்சதுனாலும், மறுபடியும் நெறைய ஃபுட் சாப்பிடுவோம். நம்ம இப்ப எக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா, அதுலயும் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே அளவுடன் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி முக்கிய நோக்கம். கொழுப்பு அது மாரி தான். நார்ச்சத்துங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நார்ச்சத்து இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்கு நார்ச்சத்து தேவைப்படுங்க. நார்ச்சத்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட எப்படி ஒரு
நார்ச்சத்துங்கிறது ஒரு தண்ணி தான். தண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு எனர்ஜி தரந்த தண்ணி. நமக்கு குடிக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரத்தத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவிங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இவிங்கள வந்து நம்ம வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அளவுல பண்ணிக்கலாம். இவிங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு மினரல்ஸ்ல போயிரும். மினரல்ஸ் பொறுத்தளவுக்கு கால்சியம், இரும்புச்சத்து, மேக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த இதுல பார்க்கலாம். கால்சியம் பொறுத்தளவுக்கு எனக்கு என்னோட வெயிட்டுக்கு 100 மில்லிகிராம்ஸ் தேவை. ஸோ, இதுல கால்சியம் அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேழ்வரகுல இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் 15% கேழ்வரகு ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து 10% கேழ்வரகு ஏன் யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான். நம்ம 10% யூஸ் பண்றப்ப நம்ம ஒரு 150 கிராம் சாப்பிடுவோம். இல்ல சம்திங் அது சாப்பிடுவோம்னா, பாஸ்பரஸ் இதுல அதிகமா இருக்கு. ஸோ, இதுல வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அயன் அதாவது இரும்புச்சத்து பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் வேணும். அதுல 8 டூ 10 வேணும். அதுல கம்பு வந்து நான் 100 கிராம் சாப்பிட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நான் என் ஒய்ஃப் கிட்ட ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா, கம்பு சாப்பிடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்களுக்குலாம் வந்து அயர்ன் குறைபாடுன்னு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு அ பெண்கள் அதாவது என்னுடைய கூட பிறந்த பெண்கள், கூட பிறக்காத பெண்கள், என்னோட ஒய்ஃப் எல்லாத்துக்கும் என்னோட அம்மா, என்னோட பெண்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். கம்பு வீட்ல இதுல சேர்த்திக்கங்க. கம்புனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். பெண்கள் வந்து அவிங்க அவிங்க இரும்புச்சத்து குறைபாட்டால தான் அவிங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சஃபர் ஆகுறாங்க. நான் என்னோட வீட்ல பார்த்தேன். ஸோ, அதனால எல்லா மக்களும், எல்லா பொதுமக்களும், எல்லா பெண் இனங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது தமிழ் அப்படிங்கிறதுல இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பெண்களும் இரும்புச்சத்த சேர்த்துக்குங்க. ஒரு 100 கிராம் கம்புல வந்து 80 எனக்கு தேவையான 8 கிராம்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நீங்கலாம் 50 டூ 70 தான் இருப்பீங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இரும்புச்சத்து அதிகமா சேர்த்திக்கங்க. உங்களுக்கான இரும்புச்சத்து மிகப்பெரிய அளவுல வந்து அதோட நற்பயன்கள்லாம் ஒரு வீடியோவா நான் போடுறேன். அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் இங்க டேக் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னீசியம். மேக்னீசியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு ஒரு உத்வேகத்த குடுக்குறது பார்த்தீங்கன்னா, மேக்னீசியம். மேக்னீசியம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எதுல உதவும் அப்படின்னா, உணவுலருந்து சக்தி எடுக்கிறதுக்கும், உடல் சோர்வு, தசைப்பிடிப்பு இது மாரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம, தசைகள் நல்லா வேலை செய்றதுக்கு, நரம்பு சிக்னல்கள்லாம் ஏன்னா மூளை சொல்றத வந்து நரம்பு மூலமா தான் சிக்னல் அவிங்க குடுப்பாங்க. ஸோ, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறையறதுக்குலாம் நல்லா உதவியா இருக்குங்க. மேக்னீசியம் சேர்த்திக்கங்க. மேக்னீசியம் பொறுத்த அளவுக்கு 700 மில்லிகிராம் தான் தேவை. அது கோதுமையில அதிகமா இருக்கு, கம்புல அதிகமா இருக்கு. நான் அதான் சொன்னேன்ல, அரிசி ஏன் முதன்மை உணவு ஆச்சுங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி தருது. அவ்வளதான். எனர்ஜி. அப்புறம் தேவையான சத்துக்கள்லாம் தருது. 8% தான் தருது மக்களே. 100% இருந்தா தான் நம்மளால நல்லா இருக்க முடியும். அடுத்து பொட்டாசியம். பொட்டாசியம் பொறுத்தளவுக்கு 4700 மில்லிகிராம் தேவை. நம்ம வந்து பொட்டாசியத்துக்கு நெறைய இருக்கு. பொட்டாசியம் உணவுகள்லாம் நான் வந்து தானியங்கள் வகை அதாவது உணவுப் பொருட்கள் வழியாவும் போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் பேஸ்டாவும் போடுப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சார்ட்ட நீங்க பார்த்து வச்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம், துத்தநாகம் அதாவது சோடியம், துத்தநாகம், ஜிங்கு, மேக்னீசு, செலீனியம், செம்பு இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் இதில இல்லைங்க. இந்த மினரல்ஸ்லாம் வந்து அதிகமா இல்ல. ஏன்னா, அரிசியில மட்டும் தான் சோடியம் இருக்கு. சோடியம்ங்கிறது உப்புலயே கிடைச்சிரும். துத்தநாகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அரிசியில கம்மியா இருக்கு. பட் கம்புல வந்து எச்சா இருக்கு. ஸோ, கம்பு யூஸ் பண்ணணும். துத்தநாகம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து யுட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ, கம்பு வந்து 100 கிராம் கம்புல நம்மளுக்கு தேவையான துத்தநாகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். அந்த பெர்சன்டேஜ் விவரங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க சொல்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி சொல்றது? ஆ 32% கிடைக்குது மக்களே. ஸோ 32%ங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு 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 30%ங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அத எடுத்துக்கங்க. அடுத்து மேக்னீசியம், செலீனியம், செம்பெல்லாம் இல்ல. மேக்னீசியத்துக்கும் நெறைய பவர் இருக்குங்க. செலீனியம் பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து செலீனியம் வந்து ஒரு இனப்பெருக்க உற்பத்திக்கே செலீனியம் தான் காரணம். ஸோ செலீனியத்த விட்டுறாதீங்க. செலீனியம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல டாக்ஸிக் தான். சம்திங் ரொம்ப ரியலைஸ் பண்ணினேன். கண்டிப்பா நெறைய பிரச்சனைகளுக்கு வந்து செலீனியம் வந்து நல்லாருக்கும். ஆனா பட் இதுல எல்லாம் செலீனியம் இல்ல. ஸோ அதனால செலீனியம் சேர்த்திக்கங்க. முட்டையில நெறைய செலீனியம் இருக்கு. பிரேசில் நட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரேசில் நட்ஸ்லாம் ரொம்ப டாக்ஸிக். பட் ஆனா ஒண்ணு ஒண்ணு சாப்பிடலாம் பிரச்சனை இல்ல. அதுதான் வந்து ரெமெடி. பார்த்தீங்கன்னா, செம்பு, காப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. காப்பர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னமோ சொல்றோம். காப்பர் வந்து எந்த வகையில எப்படி நம்மளுக்கு உதவும்னு சொல்றோம். இருக்கிற சத்த உறிஞ்சு குடுக்குறதே காப்பர் தான். ஸோ காப்பர வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சேர்த்திக்கணும். நம்மளுக்கு வந்து பிளட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க கண்டிப்பா உதவுவாங்க. ஸோ இவங்கள வந்து நல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா, வைட்டமின்ஸ் பத்தி பார்க்கலாம். வைட்டமின்ஸ் பொறுத்தளவுக்கு வைட்டமின் B1, B2, B3, B6, B9, B12 அப்படிங்கிற ஒரு 6 விட்டமின்ஸ் இருக்கு. பிலயே 6 விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ அந்த விட்டமின்ஸ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு இங்கிலீஷ் பேர்ல இருக்கும். தமைன், ரிபோஃப்ளேவின், நிக்கோன், அந்த மாரி போலட்
மாத்திரைகள்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ரிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே எடுக்காதீங்க. அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பா நீங்க எனக்காக நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்க பார்க்குறீங்க பார்க்கலையா அப்படிலாம் இல்லை மக்களே. உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நீங்க பாருங்க, நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க. அதுதான் என்னோட ஆசை. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, வைட்டமின் பி1 ரொம்ப ரொம்ப எல்லாத்துலயும் கம்மியா இருக்கு. ஸோ நம்மளுக்கு 1.2 கிராம்ஸ் தான் தேவை. அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கோதுமையில கொஞ்சம் இருக்கு. ஸோ அத வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 0.4ங்கிறது 1.2ங்கிறது எங்க இருக்கு? ஒரு 30% இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. வைட்டமின் பி3ங்கிறது கம்புல மட்டும் தான் இருக்கு. அத யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் பி3, பி2, பி3 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. பி6 எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் மக்களே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைச்சியில தான் இருக்கும். ஆ பி அதாவது வைட்டமின் பி6, பி9, பி12 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ல தான் இருக்கு. ஸோ நான்வெஜ்லயும் தான் இருக்கு. வெஜிடேரியன்ஸ்ல நான் பார்க்கல. ஸோ இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, டி, இ, கே, ஒமேகா கொழுப்பு அமிலம்லாம் இருக்கு. அது வந்து மீன்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ வைட்டமின் ஏலாம் அதில எல்லா மக்களே விட்டமின்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து சாப்பாட்டோட தானியங்களோட சேர்த்து நம்ம வந்து பருப்பு வகைகள், கீரை வகைகள், காய்கறி வகைகள், கூட்டு, தயிர், மோருன்னு நம்ம நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு உணவு முறைய நம்மளுக்கு கத்துக் குடுத்துட்டு போயிருக்காங்க. பட் ஆனா நம்ம இத வந்து பின்பற்றதே இல்ல. அவைங்க சொல்லி நான் கேட்கணுமான்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். அப்ப கண்டிப்பா நீங்க இது பின்னாடி வருவீங்க. எந்த ஒரு நோய்க்குமே உணவு வந்து கண்டிப்பா 48 நாள்ல கியூர் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா, அந்த அந்த 48 நாளைக்கு மேலயோ, இல்ல சம்திங் ஒரு மண்டலத்துக்கு மேல ஒரு நோய் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம டாக்டர்ட்ட பரிந்துரைக்க வேண்டிய ஒரு விஷயம். உணவு முறைகள்லயே நம்ம நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க இந்த உணவு சார்ந்த விஷயங்களோட எங்களோட தொடர்பில் இருங்க. நாங்க கண்டிப்பா எல்லாமே உங்களுக்காக பண்ணுவோம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. நம்ம வந்து ஹெல்த் டிப்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு குடுத்துருக்கோம். நீங்க கண்டிப்பா அத பார்க்கணும். பார்த்து மிகப்பெரிய அளவுல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறேன். இன்னும் வந்து தானியங்கள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு ஆ, நம்மளுக்கு தானியங்கள் மட்டும் இல்ல, நெறையா இருக்கு. சத்துக்களே பார்த்தீங்கன்னா 40 சத்துக்கள் இருக்கு. 40 சத்துக்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். அவைங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கு, அவைங்க எவ்வளோ பெரிய பவர் ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டப் போறோம். ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பவர் ரேஞ்சர்ஸ் வந்து கலர் கலரா இருக்கிற மாரி இந்த எல்லாத்துலயும் வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்னு அடையாளப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து யூடியூப் குடுத்துருக்கு. நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க எங்க சேனலோட இணைந்திருங்க. கண்டிப்பா உங்களுக்காக நல்லத மட்டுமே சொல்லுவோம், நல்லத மட்டுமே செய்வோம், நல்லத மட்டுமே சாப்பிடுவோம். அது மட்டும் தான் ஆசை. ஆசைக்கு சாப்பிடலாம் மக்களே. எல்லா நேரமும் அது இருக்கக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ்ங்கிறது ஆசை. ஏன் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வீட்ல சமைக்காம வெளிய சாப்பிடுறோம் அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு தான். டெய்லி சாப்பிடுறதுக்கு இல்ல. ஸோ அதோட காஸ்ட்டோட ஒப்பிடுறப்ப இந்த காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா நீங்க வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் குடுத்தது எனக்கு எனக்கு புடிச்சிருக்கு. நீங்க யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் அது